பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அவசர அறிவிப்பு. அதிகாலையில் கடும் குளிரான வானிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சதோச ஊடாக மீன்களை விற்பனை செய்ய நடவடிக்கை. இன்று மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித எலும்பு போட்டு எச்சங்கள், அச்சத்தில் மக்கள். அதானி நிறுவனத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் அவசர சந்திப்பு. கொழும்பில் களை கட்டும் காதலர் தினம், அதிகளவில் விற்பனையாகும் ரோஜா பூக்கள். இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழியல், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கடற்றொழியல், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அலுவலர்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சரின் தலைமையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் கௌரவ பிரதி அமைச்சர் ரத்னகமேவும் கலந்து கொண்டார். அதற்கமைய இந்திய மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழகத்துடனும் இந்திய உயர்ஸ்தானிகத்துடனும் அவசியமான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்நாட்டு மீனவர்களை பாதித்துள்ள இந்த பிரச்சனைக்கு முரண்பாட்டு வழியில்லாமல் உடனடியாக தீர்வுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் சதோச வலையமைப்பு மூலம் மீன்களை விற்பனை செய்வதற்காக கடற்றொழியல் மற்றும் வர்த்தக அமைச்சுக்களுக்கு இடையில் கூட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்த தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இங்கு உரையாற்றிய வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க எதிர்காலத்தில் சதோச வர்த்தக நிலையங்களை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கமைய மீன்களை விற்பனை செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் தெரிவித்தார். சதோச வர்த்தக நிலையங்களூடாக மீன்களை விற்பனை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை கடற்றொழியல் கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் இதன்போது தெரிவித்தனர். அதற்கமைய நுகர்வோர் எளிதாக சமைக்கும் வகையில் மீன் வகைகளை பொதி செய்து வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். நாட்டில் அமலாக்கப்பட்ட தற்காலிக மின்வெட்டு இன்று முதல் அமுல்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படின் மாத்திரம் முன்னறிவித்தலுடன் மின்வெட்டு இடம்பெறும் என்று மின்வெளி அமைச்சு தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நிறச்சோலை, நிறக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள 3 மின்பரப்பாக்கிகள் செயலிழந்திருந்தன. இதன் விளைவாக மின்சார சேவையை நிர்வகிக்க முடியாததால் திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் 1.5 மணி நேர மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் பௌர்ணமி தினம் என்பதால் நேற்று முன்தினம் மின்வெட்டு மேற்கொள்ளப்படவில்லை. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலையில் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடமத்திய, சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானியின் நிறுவனத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் அடுத்த வாரத்தில் பேச்சுவார்த்தை ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையிலிருந்து தனது காற்றலை மின்சார திட்டத்தை திரும்பப் பெற முடிவு செய்வதாக செய்திகள் வெளியாகின சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. மன்னாரில் காற்றலை மின்சார திட்டம் உட்பட பிற மின்மாற்ற திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவது குறித்த முடிவை எட்ட முடியுமா என்பதை மையப்படுத்தி மூடிய கதவுகளுக்கு பின்னால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இலங்கையும் இந்தியாவும் ஏற்கனவே 14 சுற்று விவாதங்களை நடத்தியுள்ளன. எனினும் ஒப்புதல்களை பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தால் இந்திய தரப்பு தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை முதலீட்டு சபைக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதம் நேற்று ஊடகங்களில் வெளியானதன் பின்னரே நிதியமைச்சுக்கு இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஒரு பெரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடு நாட்டிலிருந்து வெளியேறும் போது நிதி அமைச்சகம் மற்றும் ஜனாதிபதிக்கு முதலில் தெரிவிக்கப்பட வேண்டும். அதன் பின்னரே ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். எனினும் மிகவும் ரகசியமாக இந்த கடிதம் ஊடகங்களுக்கு எவ்வாறு கசிந்தது என்பது குறித்து முதலீட்டு சபை கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. இலங்கை ஊடகங்களில் இந்த விடயம் வெளியான நிலையில் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டு தமது முடிவை உறுதிப்படுத்தியது.
இருப்பினும் இலங்கை அரசாங்கம் விரும்பினால் அதனுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அதானி நிறுவனம் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாடசாலைகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாதென்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தியை பரப்புவதை தவிர்க்குமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் இன்றைய தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சரின் முத்திரை பதித்து செயலாளர் கையொப்பமிட்டதாக போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்றினூடாக நாடு பூராகவும் இன்று பாடசாலைகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாதென்ற போலி பிரச்சாரம் ஒன்று சமூக ஊடகங்களின் ஊடாக பரவி வருகின்றது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பரப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அரசாங்க தகவல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. கொழும்பில் காதலர் தினத்தை முன்னிட்டு அதிகளவான ரோஜா பூக்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முந்தைய ஆண்டுகளை விட அதிகமான வாடிக்கையாளர்கள் ரோஜா பூக்களை கொள்வனவு செய்வதாக கொழும்பில் உள்ள பூக்கொடிக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சிவப்பு ரோஜா பூவின் மிக குறைந்த விலை 200 ரூபாவாகும். அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு ரோஜா ஒன்றின் விலை 250 ரூபாவாகும். அதே நேரத்தில் சிவப்பு ரோஜாக்களின் பூச்செண்டிற்கு 8,000 முதல் 12,000 ரூபாய் வரை காதலர்கள் செலவிடுகின்றனர். பல ரோஜாக்கள் கொண்ட பூக்கொத்துக்களுக்கு சராசரியாக 10,500 ரூபாய் வரை செலவாகும் என விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். நுரேலியா உள்ளூர் ரோஜாவின் அதிகபட்ச விலை 400 மற்றும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோஜா 300 ரூபாய் என பூக்கொடைக்காரர்கள் தெரிவித்தனர். கலப்பு பூக்கள் கொண்ட சாதாரண பூக்கத்தின் குறைந்தபட்ச விலை 2,000 மற்றும் அதிகபட்ச விலை 4,500 ரூபாவாகும். ஒரு சாதாரண பூக்கத்தின் சராசரி விலை 2,833 ரூபாய் என்று பூக்கொடைக்காரர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிக்கு அருகில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளமை பிரதேசவாசிகளிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. செம்மணி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மின்தகன எரியூட்டி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்து மயானத்தில் மின்தகன எரியூட்டிக்கு அத்திவாரம் பட்டும் போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. கட்டட வேலைகளை முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர் இது தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை மற்றும் மயான அபிவிருத்தி சபையினருக்கு அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் கட்டட பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த 1996ஆம் ஆண்டு சுண்டிக்குழு மாணவி கிருசாந்தி உள்ளிட்ட 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை 1995ஆம் ஆண்டு மற்றும் 96ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிகள் செம்மணி மயானத்தை அண்மித்த பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிகாலையில் கடும் குளிரான வானிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சதோச ஊடாக மீன்களை விற்பனை செய்ய நடவடிக்கை. இன்று மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா? வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அச்சத்தில் மக்கள். அதானி நிறுவனத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் அவசர சந்திப்பு. கொழும்பில் களை கட்டும் காதலர் தினம் அதிகளவில் விற்பனையாகும் ரோஜா பூக்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.